வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து கரக்பூரில் எங்கே இருக்குன்னா, இது வந்து ரயில்வே ஸ்டேஷனு. இது வந்து ஃப்ரண்ட்டு கேட்டு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 1, அதாவது இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 1லேருந்து 8 வரையிலும் இருக்குது. இதுக்கு பேக் சைடு 8வது பிளாட்ஃபார்ம் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அங்கிட்டு பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடில் வந்து பஸ் ஸ்டாண்ட் கிடையாது. இந்த சைடு என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரேம் பஜார், அதாவது ஐஐடி அங்கிட்டு போகிறதுக்குரிய டாக்ஸி தான் இருக்கும். இப்போ அந்த 8வது பிளாட்ஃபார்ம் சைடு இறங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தா போகிறதுக்கும் மலஞ்சல் போகிற ஏரியாவுக்கும் டாக்ஸி, அதாவது டோட்டோ கிடைக்கும். இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. இப்போ இதில் வெளியில் வந்தீங்கன்னா இங்கே எய்த்தாப்பில் வந்து என்ஐடிக்கும் பிரேம் பஜாருக்கும் இந்த ரோட்டில் வந்து வண்டி இருக்கும் டோட்டோ. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா இந்தாக்கு வந்து வண்டி இருக்கும். அங்கே வந்து ஃப்ளைஓவர் இருக்குது, அது வந்து 8 பிளாட்ஃபார்ம் வரையில் அங்கிட்டு உள்ள பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு கனெக்ட் ஆகும். இந்த சைடு ஃபுல்லாகவே எல்லாமே ரயில்வே குவார்ட்டர்ஸ் தான். ஸோ இப்போ இது பார்க்குறது வந்து 2025 ஆகஸ்ட் மாதம். இங்கே எல்லாமே டோட்டோ தான் நிறையா இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே குவார்ட்டர்ஸ் ஏரியா. அதாவது ஸ்டேஷனுக்கு ஃப்ரண்ட் சைடும் சரி பேக் சைடும் சரி ஃபுல்லாகவே ஒரு 4 கிலோமீட்டருக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே ரயில்வே குவார்ட்டர்ஸ் ஏரியா. அதுக்கப்புறம் தான் வந்து நார்மல் லோக்கல் பீப்புள்ஸ் ஏரியா வரும். அதாவது இந்த பிரேம் பஜார், அங்கிட்டு பார்த்திங்கன்னா மலஞ்சல், அந்த மாதிரி லொக்கேஷன்லாம் வரும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல்னு பார்த்தீங்கன்னா வித்யாசாகர் இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பெரிய கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா டாட்டா, ஹிட்டாச்சி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிர்லா ஓப்பஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. இது வந்து கரக்பூர் வந்து கிரிக்கெட் கிரவுண்டு. இது எதுக்காக காட்டுறேன்னா, இப்போ கரக்பூர்னாலே நமக்கு வந்து 2 பெரிய தலைங்க தான் ஞாபகம் வரும். ஒன்று வந்து சுந்தர் பிச்சை, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம தலை சிங் தோனி அவர்கள். ஏன்னா அவர் வந்து இங்கே ரயில்வேயில் ஒர்க் பண்ணுறப்போ இந்த ஸ்டேடியத்தில் தான் வந்து ட்ரைனிங் எடுத்தாப்புல. பிளேயிங் வந்து கிரிக்கெட் வந்து ட்ரைனிங் எடுத்தது வந்து இந்த ஸ்டேடியம் தான். ஸோ நம்ம இப்போ 2 பெரிய தலைங்களோட டீட்டெயில்ஸ் பார்த்துட்ருக்கோம். இது கரக்பூர் ஸ்டேடியமு. கரக்பூர் ஸ்டேடியம் நம்ம பார்க்குறது. இங்கே தான் மகேந்திர சிங் தோனி வந்து கிரிக்கெட் ட்ரைனிங் எடுத்தாப்புல. ஸ்டேஷனு. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரக்பூர் NIT
பக்கத்தில் இருக்குது, ஐஐடிக்கு பக்கத்தில். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனு, பிஜிலி ஸ்டேஷன். இதே இந்த சைடு இந்த காம்பவுண்ட் இருக்குல்ல, இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கரக்பூர் ஐஐடி. பாலம் தான் மெயின் பாலம், அதாவது கரக்பூர் சிட்டிலேருந்து ஐஐடிக்கு வர பாலம் இது. இந்த ஃப்ளைஓவர் இதுதான் ஐஐடி கரக்பூர். கேட்டு ஐஐடியோட கரக்பூர். இந்த பாலத்திலேருந்து தான் இறங்கி வரணும். அதாவது கரக்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வரப்போ, இல்லை கரக்பூர் சிட்டி மெயின் சிட்டிலேருந்து வரப்போ இந்த பாலத்திலேருந்து இறங்கி அதாவது ரைட் சைடு U10 டர்ன் பண்ணணும். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஐஐடியோட பில்டிங். இது காம்பவுண்டு ஃபுல்லாகவே டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டருக்கு இருக்குது. இப்போ பாலத்துலேருந்து வர வண்டிங்கெல்லாம் அங்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ரோட்லேயே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா பிரேம் பஜார்ன்ட்டு வந்துடும். இதில் இப்போ ரைட் டர்ன் எடுத்து பாலம் மேலே போனீங்கன்னா கரக்பூர் சிட்டி போயிடலாம். சிட்டி சிட்டி கீழே பாலத்தில் லெஃப்ட் சைடு போனீங்கன்னா ஐஐடி போயிடும். மேலே பாலத்துக்கு மேலே போனீங்கன்னா சிட்டி போயிடலாம், கரக்பூர் சிட்டி. சுந்தர் பிச்சை படிக்கிறப்பெல்லாம் இந்த பாலம் இருந்திருக்குமா என்னன்னு தெரியல. அவரும் லேட்டஸ்ட் அப்டேட் பார்க்கலாம். இது வந்து 25 ஆகஸ்ட் மந்த்துக்குரியது. பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும். லெஃப்ட் சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். முனிசிபாலிட்டி ரோடு. இதில் கொஞ்சம் தூரம் தாண்டின பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரயில்வே குவார்ட்டர்ஸ். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரயில்வே குவார்ட்டர்ஸு, ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஏரியா கரக்பூர் ஏரியா.
ரயில்வே குவார்ட்டர்ஸு. இதில் இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஐஐடி ஏன் ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்கும் சரி வெளியிலையும் சரி என்டர்டெயின்மெண்ட்ங்கிறது வந்து ரொம்ப கம்மி தான். ஆனால் இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா திகாங்கிற ஏரியா வந்து பீச் வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் ஃப்யூச்சர் வந்து கொஞ்சம் ஸ்டடீஸ் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இன்ன வரைக்கும் அவங்க நேம் மெயின்டைன் பண்ணுறது இதுதான் காரணம். ஏன்னா என்டர்டெயின்மெண்ட் வந்து கம்மி இங்கே. ஸ்டேஷனு லைட் ஏரியா தான் என்ஐடி கரக்பூர். அது ஐஐடி கரக்பூர். திருச்சியில் என்ஐடின்னு சொல்லி இங்கே என்ஐடினே வருது. ஐஐடி கரக்பூர். ரோடு வரும். இந்த ரோடு வழியாக போனீங்கன்னா ஐஐடி கேட்டு ஃப்ரண்ட் கேட்டு, அது ஃபஸ்ட்டு மெயின் கேட்டு வரும். இதே பிரேம் பஜார் ரோட்டில் போனீங்கன்னா 3 கேட்டு வரும். அதில் வந்து வெஹிக்கிள் மூவ்மெண்ட் வந்து 2 கேட்டில், ஒரு கேட்டில் மட்டும் 4 ரோடு வந்துச்சு. இது